வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணி அளவில் தமிழகம் இலங்கையின் மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல் போன்றவற்றை தினமும் கொடுத்து வருகின்றேன். இன்றைய தினம் காலை 6 மணியிலிருந்து தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். காலை 10 மணி அளவில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள், இலங்கையின் வடமாகாண பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். கடந்த ஒரு சில நாட்களாக தமிழகம் இலங்கையில் வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது. பகல் நேர வெப்பத்தினால இரவு கூட அந்த வெப்பத்தின் தாக்கத்தை நாம் வீடுகளுக்குள்ளே உணர்கின்றோம். இன்று தமிழகம் இலங்கையில் மழை வாய்ப்பு லேசானது முதல் மிதமான மழையாக நிச்சயம் பதிவாகும். வெப்பநிலை அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை பரவலாக அதிகரித்திருக்கும். மழை இருக்கும் இடங்களில் லேசான வெப்பம் குறைந்திருக்கும். மீனவர்களுக்கான எச்சரிப்பு தகவல்: கனமழை வாய்ப்புகளோ புயல் காற்றின் வாய்ப்புகளோ இன்று இல்லை. எனவே மீனவர்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். தொடர்ந்து இரவு நள்ளிரவு வேளைகளில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சில இடங்கள், அதே போல தேனி மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை தொடரும். அடுத்த நாட்களுடைய மழை வாய்ப்புகளை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். தமிழகம் இலங்கையிலிருந்து நிறைய நண்பர்கள் நம்முடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்றீங்க. மிகவும் மகிழ்ச்சி. கடந்த 2 ஆண்டுகளாக நோவா அகாடமி சேனலை நீங்கள் பார்த்து வந்தீங்க. இப்பொழுது வெதர்மேன் நோவா சேனல் தொடர்ந்து நம்முடைய சேவையை வழங்குவதற்காக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து பார்த்து நம்முடைய சேனலை இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பாருங்க. நாளைய தினம் பகல் வேளைகளில் பரவலாக மழை வாய்ப்பு குறைவாகவும், மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் பரவலாக மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள், அநேக இடங்களில் பரவலாக, குறிப்பாக தென்காசி முக்கிய பகுதிகள், தென்காசி, கடையம், சுரண்டை, திப்பனம்பட்டி, நெட்டூர், மருதம்புத்தூர், பனவடலை சத்திரம், தென் மாவட்டங்களில் ஒரு மழை எதிர்பார்க்கலாம். இலங்கையை பொறுத்தவரையில் அவ்வப்பொழுது தென் மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். தொடர்ந்து வியாழக்கிழமை 12ஆம் தேதி காலை முதல் வெப்பநிலை அதிகரித்திருக்கும். நண்பகல் 12 மணிக்கு பிறகு இலங்கையின் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், தமிழகத்தின் வட மாவட்டங்கள், டெல்டா தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதியில் மழை இருக்கும். 12ஆம் தேதி மாலை வேளைகளில் இலங்கையின் அநேக இடங்களில் கனமழை பதிவாகும். குறிப்பாக அம்பாந்தோட்டை, காலி, மாத்தறை, கோட்டை, கொழும்பு, பெந்தோட்டை, பரவலாக தேசத்தினுடைய மேற்கு வடமேற்கு மற்றும் தென் மாகாண பகுதிகள் மழை எதிர்பார்க்கலாம். அடுத்த மழை சுற்று நமக்காக இப்பொழுது நாம் வரப்போகின்ற நாட்களில் பார்க்க இருக்கின்றோம். மிகவும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, இந்த கொளுத்தும் கோடை வெயில் இப்பொழுதே தொடங்கி இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். ஏப்ரல் மே மாதங்கள் இன்னும் எப்படி இருக்க போகின்றதோ அதை பற்றி நாம் யோசிக்க முடியாத அளவுக்கு இப்பொழுதே நாம் வெப்பம் அதிகமாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். இதை சமாளிக்கக்கூடிய வகையில் தான் நமக்கு ஒரு மழை வரப்போகின்றது. இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நண்பர்களே.
ஸோ 14ஆம் தேதி சனிக்கிழமையும் தொடர்ந்து இலங்கையில் அநேக இடங்கள்ல மழை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பரவலாக இலங்கை முழுவதற்கும் மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் பரவலாக வறண்ட வானிலை இருக்கும். திங்கட்கிழமை 16ஆம் தேதி இலங்கையில முழுவதற்கும் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கின்றோம். தமிழகத்தில டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். ஸோ வங்கக்கடலில் ஒரு நிகழ்வானது அது உருவாவதற்கான சாத்தியங்கள் அடுத்தடுத்த நாட்கள் இருக்கின்றது. 17ஆம் தேதி பார்க்கும்பொழுது தமிழகம் இலங்கையில் பரவலாக அநேக இடங்களில் மழை இருக்கும். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என அநேக இடங்களில் பரவலாக மிதமானது முதல் ஒரு சில இடங்கள் கனமழையும் பதிவாக போகின்றது. ஸோ செயற்கைக்கோள் காட்டுகின்ற தகவல் அடிப்படையில் 18ஆம் தேதி தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களிலுமே பரவலாக தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் மாலை இரவு நேரங்களில் கனமழை பதிவாகும். ஸோ இது போன்று தினசரி வானிலை நிலவரங்களை முன் அறிவிப்பாக உங்களோடு வழங்குகின்றேன். ஸோ பாதுகாப்பு நலன் கருதி இந்த தகவல்களை நீங்கள் முழுவதுமாக பாருங்க. உங்கள் விவசாயம் சார்ந்த பணிகள், வேறு எந்த நீங்கள் வேலைகளுக்கு சென்றிருந்தாலும், படிக்க சென்றிருந்தாலும் நீங்கள் நம்முடைய சேனலை பார்த்துவிட்டு நீங்கள் செல்வது மிகவும் நல்லது. கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இது போன்ற அடுத்த தகவலில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.